இந்த வீடியோ வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்த விலாகு. மதியத்துக்கு மேலே தான் வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருந்தோம். தம்பி பிறந்து ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி இது. அதனால் அவனோட கால் வச்சு பாதம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் அவனை அந்த அரிசி மாவில் வந்து காலை வச்சுட்டு கீழே பாதம் வச்சா அவனுக்கு வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து முழிச்சிட்டு அது வழுக்குதுன்னு அதை போட்டு தக்க புக்கன்னு மிதிக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா அவன் காலை வச்சு வாசல்லேருந்து சாமி இடம் வரைக்கும் மெதுவாக நடக்க வச்சு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் அழகாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அது நல்லா உழப்ப ஆரம்பிச்சிட்டோம். உழப்பினோன்னா கொஞ்சம் வந்து கோணல் மானலாக வந்துருச்சு. அது அப்பா அப்படியே கையால் சரி பண்ணிட்டாங்க. அடுத்து சாருக்கு மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சு அழைச்சிட்டு வந்து எப்படியோ பால் கொஞ்சம் கொடுத்து தூங்க வச்சுட்டேன். தூங்க வச்சதுக்கப்புறம் தான் இவனுக்கு மேக்கப்பே ஸ்டார்ட் பண்ணோம். காலையில் தான் போய்ட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இவனுக்கு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பொட்டு வைக்கிறதுக்காக வெள்ளை கலர் சாந்து போட்டு ரெட் கலர் சாந்து போட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். சார் தூங்கினதுனால ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இதெல்லாம் வச்சு விட்டு அவனுக்கு அழகாக மேக்கப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. இந்த பொட்டு வைக்கிறப்ப அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அம்மாவும் நான் வந்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நாமம் போடுறப்போ என்ன அறியாமலே ஃபோனை கீழே வச்சுட்டு ரொம்ப ஆவலில் அதை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி குடுமிலாம் போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து அவனுக்கு குட்டி லப்பர் பேண்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் அழகாக குடுமி போட்டு அந்த குடுமிக்கு மேலே பூவெல்லாம் சுற்றி விட்டு வச்சுருந்தோம். இவன் பிறந்ததுலேருந்தே இந்த கண்ணுக்கு மை புருவத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை. அது விடுறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு வந்து லக்கி சில்க்ஸில் பார்த்தோம், அங்கே இல்லை. அதுக்கப்புறமா ஆனந்தமில் இருந்துச்சு. இந்த ஒரு ஹோல் செட் வந்து 500 சொன்னாங்க. அதில் எல்லாமே வந்திருந்தது. ட்ரெஸ்ஸு, இந்த இடுப்புக்கு கட்டுறது, அப்புறம் வந்து தலைக்கு வந்து கிரீடும், புல்லாங்குழல், ஒரு செருப்பு, அப்புறம் இந்த மணி வந்து ஒன்றே ஒன்று இருந்துச்சு. மீதி 2 மணி வந்து வர வழியில் ஃபேன்சி ஸ்டோரில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோட இந்த கிருஷ்ணருக்கு வைப்பாங்கள்ல திங்ஸ் எல்லாமே, அதுவும் வந்து அங்கே ஒரு கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டேன். என்ன அவல், இந்த சீடை, கொஞ்சம் முறுக்கு, அப்புறம் வந்து தேன் மிட்டாய், எள்ளு மிட்டாய் இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். அம்மா வந்து அதுக்குள்ளே சாமி படம் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டேபிள் விரித்து அதுக்கு இந்த கிளாத் வந்து அழகாக விரிச்சிருந்தாங்க. அது மேலே நான் எல்லாத்தையும் கவரில் இருக்கிறதெல்லாம் பிரித்து தாம்பாளத்தில் கொட்டி தனித்தனியாக வச்சிட்ருந்தேன். இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து 3வது கிருஷ்ண ஜெயந்தி. இது வரைக்கும் 2 தடவை கும்பிட்ருக்கேன். கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் வந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து நான் கும்பிட்டேன். என்னோடய அக்கா எல்லாம் சொல்லியிருந்தாங்க கும்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அப்போ நிறையா ஸ்வீட்ஸு அதெல்லாம் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து கும்பிட்டோம். 2வது டைம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வரத்துக்குள்ளேயே நான் கன்சீவ் ஆகிட்டேன். அப்போது வந்து கரெக்டாக எனக்கு டெலிவரி டைம். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் நான் போட்டிருப்பேன் 2வது கிருஷ்ண ஜெயந்தி. அப்போது வந்து என்னோடய டெலிவரி டைமுங்கிறதுனால என்னால் வீடியோவும் எடுக்க முடியல சரியாக. அதனால் நான் இப்போ அந்த ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ 3வதாக வந்து குட்டி கிருஷ்ணரோட நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாட போகிறோம். அதனால் ரொம்ப ஸ்பெஷலுங்கிறதுனால இதெல்லாம் பண்ணியாச்சு. என்ன இப்போ அவன் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறதுனால எதையாவது எடுத்து வாயில் போட்டு முழுங்கிடுவானோன்னு தான் பயமாக இருந்துச்சு. தம்பி எப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து வாயில் வச்சுருவான். அதனால் கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டே இருக்கணும், என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஐட்டம்ஸு. அந்த எல்லாமே அவலில் செஞ்சது. அவல் பாயசம், அவல் கேசரி, அவலில் வந்து லட்டு இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அம்மா. தம்பிக்கு வந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னா ஒன்றுமே புரியல. என்னடா அது நமக்கு எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம். அந்த மணியெல்லாம் எடுத்து வாயில் வச்சு கடித்து விளாண்டுட்டே இருந்தான். இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. தம்பியை வச்சுட்டு அழகாக அவனை வந்து நம்ம அழகாக மேக்கப்லாம் பண்ணி அவனை பார்த்தப்போ எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஜாலியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கும் புரியலை ஒன்றும், ஜாலியாக நின்றுட்டு இருந்தான். நின்றுட்டு ஒரே விளையாட்டு. அப்புறமா பக்கத்து வீட்டிலலாம் அழைச்சிட்டு போய் காமிச்சிட்டு வந்தோம். அந்த மாதிரி நாங்கள் வந்து இவனுக்கு வேஷம் போட்டு விட்டுருக்கோம், கிருஷ்ணர் வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புல்லாங்குழல் வச்சிட்ருக்கப்போ தான் அவனுக்கு வந்து அவ்வளோ ஆசை. அந்த குச்சை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரே விளையாட்டு ஆட்டம் தான். வீடு ஃபுல்லாக ஒரே ரவுண்ட் அடித்து தான் வந்தான். அவனை பார்த்துட்டு எங்கள் எல்லாருக்கும் ஜாலியாகிடுச்சு. எனக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு 3 பேர்த்துக்குமே ஜாலியாகிடுச்சு. அவனை பார்த்துட்டு அவன் பண்ணுறதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தோம்.